கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஹாயா, லெட்ஸ் டாக் அபவுட் கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே மணியை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் வி ஆர் கெட்டிங் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட், வீடு வாங்குகிறோம், அதை ஒரு செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறோம். ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குனீங்கன்னா மேபி 2-3% ரிட்டர்ன்ஸ் வரும். பட் ஆனால் இப்போ கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மேடவாக்கம் நார்த் சரௌண்டிங்ஸ் ரெண்டல் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கரெக்ட் டைம் டு இன்வெஸ்ட் ஆன் ரியல் எஸ்டேட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வராங்க. இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் என்ன இஷ்யூ அப்படின்னா நம்ம அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சும்மா ஏதோ ஒரு வீடை வாங்குறேன், ஏதோ ஒரு கமர்ஷியல் கடை வாங்குறேன் அப்படிங்கிறது தான் இது. ஆனால் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஹியூஜ். ஆனால் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரியல் எஸ்டேட் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்தோ இல்லை 3 மந்த்தோ ரிசர்ச் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாருமே இப்போ டேட்டா ட்ரிவனாக தான் இருக்கணும். எல்லாருமே எக்ஸல் எப்படி ஒர்க் பண்ணுறது தெரியுது. டேட்டா இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். இப்போ ஏஐ வந்துச்சு, நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா டேட்டா வருது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான்.